23வது வசனம் சொல்லுது, ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களா இருக்கும்படி. எங்க எந்த ஒரு சபைக்குள்ள ஒரு மனம் இருக்குதோ அந்த சபையின் மேல தேவன் பிரியமாயிருப்பார். எந்த சபைக்குள்ள எந்த ஒரு குரூப் ஆஃப் பிலீவர்ஸ்க்குள்ள ஒரு மனம் காணப்படுகிறதோ அந்த ஒரு மனத்தின் மத்தியிலே தேவன் பிரியமாயிருப்பார். ஆனா அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சு? அவங்களுடைய ஒரு மனத்தை கெடுத்தது யாருன்னா இந்த நெகட்டிவா பேசுற 10 பேர். இதெல்லாம் நமக்கு கிடைக்காது, ஆண்டவர் வாக்குத்தத்தம் எல்லாம் நிறைவேறாரு, ஆண்டவர் சொல்றதெல்லாம் நடக்காது, நம்முடைய சபையெல்லாம் வளராது, நம்முடைய குடும்பம் எல்லாம் வளராது, நம்ம இப்படியே தான் கைவிடப்பட்டவர்கள போல இருப்போம் அப்படின்னு பிசாசு பேசுற ஒவ்வொரு நெகட்டிவான வார்த்தைகளையும் கேட்டு உட்கொண்டால் நாம் நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா முறுமுறுக்க ஆரம்பிப்போம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு எகென்ஸ்டா செயல்பட ஆரம்பிப்போம், சபைக்கு விரோதமாய் செயல்பட ஆரம்பிப்போம், தேவனுடைய ஊழியர்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்க ஆரம்பிப்போம். அது என்னன்னு தெரியுமா? தேவன் நம்ம மேல பிரியமா இருக்கிறது கெட்டு போயிடும். எங்க ஒரு மனம் கெட்டு போகிறதோ அங்க தேவன் பிரியமா இருக்க முடியாது. ஏசு அதனாலதான் ஜெபம் பண்றாரு, என்னுடைய பிள்ளைகள் ஒருமைப்பாட்டில் தேறினவர்களா இருக்கணும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவங்க ஒரு மனத்தை விட மாட்டாங்க, அவங்க ஒண்ணா நிற்பாங்க. அதுக்கு என் பிள்ளைகளுக்கு பலன் கொடுங்கன்னு கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறார். இது ஏசப்பாவுடைய பிரியம். அப்படி தேவன் நம்ம மேல பிரியமா இருந்தா நமக்கு வாக்குத்தத்தம் பண்ண கானான் தேசத்தை நாம் சுதந்தரித்தே ஆகும். அதனாலதான் பிசாசு நம்மள ஒரு மனமா இருக்க விட மாட்டான். நெகட்டிவான விஷயங்களை பேச வச்சு அதை பிடிச்சுக்கிட்டு அப்படி ஒரு கூட்டம் போகட்டும், 10 பேர் இதை பிடிச்சுக்கிட்டு இருக்கட்டும், 10 பேர் அந்த பிரச்சனையை பிடிச்சு பெருசா தொங்கிக்கிட்டு இருக்கட்டும். சபைக்குள்ள ஒரு மனமே வர வேண்டாம், ஜெபத்துல ஒரு மனமே வர வேண்டாம், சபையை ஒன்னா ஜெபிக்க விட வேண்டாம். சபையை கூடி வருதுல சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதீங்கன்னு பைபிள்ல சொல்லுது.